கே. முரளி. இந்த இயக்கத்தின் சார்பாக ரைட்ஸ் தொலைக்காட்சி என்ற ஒரு தொலைக்காட்சியை உருவாக்க அனைத்து வழிவகைகளையும் செய்து இன்று இயக்கத்திற்காக செயல்படக்கூடிய அன்பு நண்பர் முரளி அவர்களுக்கு நிர்வாக செயலாளர் சரவணன் அவர்கள் சால்வை மட்டுமே நின்று கொண்டிருக்கின்றேன். இதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்த ஒவ்வொரு பாதத்தையும் தொட்டு நன்றி சொல்லி கடமைப்பட்டிருக்கின்றேன். தஞ்சையில் 1,00,000 பேர் கூடிவிட்டார்கள். 1,00,000 பேர் கூட்டம் கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் ஊர்வலம் நடந்தது. அரசு பயந்து விட்டது. கிட்டத்தட்ட 27ஆம் தேதி மாநாடு நடந்தது. 29ஆம் தேதி சட்டமன்றத்தில் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார்கள் பெரிய மனிதர்கள். தயவு செய்து நான் கலைஞர் அவர்களை குறிப்பிட்டு சொல்லவில்லை. சில பேர் தவறான தகவல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மனித உரிமை நீங்கள் ஜெயிலுக்கு போன பொழுது கலைஞர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஜெயிலில் அடைக்கப்பட்ட பொழுது முதலில் குரல் கொடுத்தது நாம் தான் என்பதை அவர் மறந்துவிடக்கூடாது. அன்றைக்கு பயன்பட்ட மனித உரிமை இன்றை தடை செய்யப்படுகின்ற ஒரு சூழ்நிலை. இளையோரின் வேண்டுகோளை விடுவிக்க வேண்டும். தவறு செய்பவர்கள் நீங்கள் எதுவும் தண்டிக்கலாம். மனித உரிமைக்காக போராடக்கூடிய போராளிகளை தடை செய்து நிறுத்த வேண்டும் என்று நினைத்தால் ஆட்சியை கைப்பற்றக்கூடிய சூழ்நிலை வரும். அதற்கும் நாங்கள் அஞ்ச மாட்டோம் என்று சொல்லி இந்த எலெக்ஷன்ல கிடையாது. வாக்காளர் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை சரியா பண்ணணும். பாத்துக்கங்க, எல்லா மாவட்ட அமைப்பாளர்களும் தயவு செய்து ஒரு வேண்டுகோள், வாக்காளர் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை சரியாக செய்யுங்கள். நல்ல மனிதரை தேர்ந்தெடுங்கள். பணத்திற்காக ஓட்டு போடுபவர்களை என்பதை கேட்டுக்கொண்டு இது ஒன்று மட்டுமே தலைமை கழகம் சார்பாக இன்னமும் சொல்கின்றேன். நான் தைரியமாகத்தான் சொல்கின்றேன். அரசை எடுத்து சொல்லக்கூடிய நான் ஒரு அரசு ஊழியன், கெசட் ஆபீசரா இருக்க இருந்தும் அரசுக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை இங்கே வாசிப்பதில் பெருமை கொள்கின்றேன். இதனால் எது வந்தாலும் சந்திக்க தயாராக இருக்கின்றேன் என்று சொல்லி இதுக்குத்தான் நம்ம இவ்வளவு வேலை பார்க்கிறோம். சேர்ந்தோம் பாத்தீங்களா? இதுக்கு மட்டுமே வேலை பார்த்தோம். இந்த புகழ் மட்டுமே வேலை பார்த்தோம். இதற்காக மட்டுமே வேலை பார்க்கிறோம். எந்த சம்பாத்தியத்தின் அடிப்படையில் இந்த கட்சிக்காரர்கள் போல் நாம் வேலை பார்ப்பது என்பதை சொல்லிக்கொண்டு என் மக்களை எப்படி காப்பது என்று கட்டாயம் எத்தனை வழக்கு போட்டாலும் மீட்பேன் என்பதை சொல்லி கடலூர் மாவட்டத்திற்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி முதல் சத்திரை சாதனை படைத்த சிறைக்கு செல்ல வைத்த கடலூர் மாவட்டத்தின் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மனிதனாக மட்டுமே நின்று கொண்டிருக்கின்றேன். இதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்த ஒவ்வொரு பாதத்தையும் தொட்டு நன்றி சொல்லி கடமைப்பட்டிருக்கின்றேன். தஞ்சையில் 1,00,000 பேர் கூடிவிட்டார்கள். 1,00,000 பேர் கூட்டம் கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் ஊர்வலம் நடந்தது. அரசு பயந்து விட்டது. கிட்டத்தட்ட 27ஆம் தேதி மாநாடு நடந்தது. 29ஆம் தேதி சட்டமன்றத்தில் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார்கள் பெரிய மனிதர்கள். தயவு செய்து நான் கலைஞர் அவர்களை குறிப்பிட்டு சொல்லவில்லை. சில பேர் தவறான தகவல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மனித உரிமை நீங்கள் ஜெயிலுக்கு போன பொழுது கலைஞர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஜெயிலில் அடைக்கப்பட்ட பொழுது முதலில் குரல் கொடுத்தது நாம் தான் என்பதை அவர் மறந்துவிடக்கூடாது. அன்றைக்கு பயன்பட்ட மனித உரிமை இன்றை தடை செய்யப்படுகின்ற ஒரு சூழ்நிலை. இளையோரின் வேண்டுகோளை விடுவிக்க வேண்டும். தவறு செய்பவர்கள் நீங்கள் எதுவும் தண்டிக்கலாம். மனித உரிமைக்காக போராடக்கூடிய போராளிகளை தடை செய்து நிறுத்த வேண்டும் என்று நினைத்தால் ஆட்சியை கைப்பற்றக்கூடிய சூழ்நிலை வரும். அதற்கும் நாங்கள் அஞ்ச மாட்டோம் என்று சொல்லி இந்த எலெக்ஷன்ல கிடையாது. வாக்காளர் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை சரியா பண்ணணும். பாத்துக்கங்க, எல்லா மாவட்ட அமைப்பாளர்களும் தயவு செய்து ஒரு வேண்டுகோள், வாக்காளர் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை சரியாக செய்யுங்கள். நல்ல மனிதரை தேர்ந்தெடுங்கள். பணத்திற்காக ஓட்டு போடுபவர்களை என்பதை கேட்டுக்கொண்டு இது ஒன்று மட்டுமே தலைமை கழகம் சார்பாக இன்னமும் சொல்கின்றேன். நான் தைரியமாகத்தான் சொல்கின்றேன். அரசை எடுத்து சொல்லக்கூடிய நான் ஒரு அரசு ஊழியன், கெசட் ஆபீசரா இருக்க இருந்தும் அரசுக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை இங்கே வாசிப்பதில் பெருமை கொள்கின்றேன். இதனால் எது வந்தாலும் சந்திக்க தயாராக இருக்கின்றேன் என்று சொல்லி இதுக்குத்தான் நம்ம இவ்வளவு வேலை பார்க்கிறோம். சேர்ந்தோம் பாத்தீங்களா? இதுக்கு மட்டுமே வேலை பார்த்தோம். இந்த புகழ்
மட்டுமே வேலை பார்த்தோம், இதற்காக மட்டுமே வேலை பார்க்கிறோம். எந்த சம்பாத்தியத்தின் அடிப்படையில் இந்த கட்சிக்காரர்கள் போல் நாம் வேலை பார்ப்பது என்பதை சொல்லிக்கொண்டு என் மக்களை எப்படி காப்பது என்று கட்டாயம் எத்தனை வழக்கு போட்டாலும் மீட்பேன் என்பதை சொல்லி கடலூர் மாவட்டத்திற்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி முதல் சத்திரை சாதனை படைத்த சிறைக்கு செல்ல வைத்த கடலூர் மாவட்டத்தின் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.